வச்சிருக்கேன்டா. ஓகேடா. ஃபஸ்ட்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேலாம் அட்டாச்சில் குறைச்சிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூம் விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் டே, ஒன் டே தான் பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ ரூம் உங்களுக்கு காட்டிடுறேன். அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒர்த் இல்லை ரூமு. வாஷ்ரூம்ஸ்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கும் பெருசாக எதுவும் இல்லை. எல்லாமே டேமேஜ் தான். அது இல்லாமல் நைட்டு பார்த்தீங்கன்னா எலி தொல்லை இங்கே இருந்துச்சு. டிவி ஆன் பண்ணால் ஃபுல்லாக கிணறத்தில் தான் ஓடுது. நமக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் ரிமோட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணல. ஸோ இவ்வளோ தான் ரூம். இதுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸு. பட் 1000 ருபீஸு. அது நான் என்ன ரீசனுங்கிறது போகிறப்ப சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பேசுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கார்டு. இதை எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து லைட் ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இதை பிடுங்கணுன்னா அங்கே ஃபியூஸ் போயிடும். பழைய காட்டு மாடல் கட்டல் பூட்டு வருவது. ஸோ அங்கேயும் நம்ம கிளம்பிட்டோம். இதை போய் கொடுத்துட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதான். லிஃப்ட் இருக்குது. பட் லிஃப்ட்டு பயங்கரமாக இருக்குது, ஸ்டெக் ஆகுது. அவர்கிட்ட போய் சாவியை கொடுத்துட்டு நம்ம கிளம்புறோம். இங்கே நடந்த ஸ்கேம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். போகலாமா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதுதான் அந்த பீச்சு. பார்த்துக்கோங்க, யூஜி ரெகல் பெங்களூரு. ஸோ எந்த ஏரியாவில் இருக்குது? ஓடிசி ரோட், காட்டன் பெட், பெங்களூர். ஸோ இங்கே மட்டும் வந்துடாதீங்க. அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சிவாஜி நகர் போக போகிறோம். சிவாஜி நகரில் சீப்பாக எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்குங்கிறாங்க. ஸோ இன்றைக்கி தான் நமக்கு லாஸ்ட் டேங்கிறனால அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இந்த ஒரு ஸ்பாட் பார்த்துருந்தோம், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இடம் ஃப்ரீயாக இருக்குங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில் பண்ணுறதுக்காக இவங்க வந்து இங்கே கட்டி விட்ருக்காங்க. அதிலே பாருங்கள், சில் பிலி அப்படிங்கிறத அவங்களே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி நகர் போகிற வழியில் எம்ஜி ரோட் மெட்ரோ கிட்ட. ஸோ எம்ஜி ரோட் மெட்ரோவில் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏரியா ஃப்ரீயாக இருக்குங்கிறதுக்காக இவங்க பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு ஸ்பேஸ் உட்கார்றதுக்காக வந்து கட்டியிருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரோடும் ரைட் சைடில் போயிட்டுருக்கு. அந்த சைட்லேருந்து வந்தால் லெஃப்ட் சைடு, இந்த சைட்லேருந்து வந்தால் ரைட் சைடு. அது மட்டும் இல்லாமல் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொழிக்கு ரொம்பவே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், எல்லா ஷாப்ஸ்லேயும் டைட்டன் வரையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட மொழியை தான் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வருது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா அவங்களோட கேனடம் தான் எழுதியிருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பித்து மெட்ரோ வரையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பெங்களூரில் ஆட்டோ கலர்லாம் பாருங்கள், பச்சை கலரில் இருக்குது. நம்ம ஊரில் ஆட்டோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கலரு. பெங்களூர்லேயும் பார்த்தீங்கன்னா வெயில் பொழக்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து சில்னஸ்ஸு ஜில்லுன்னு இருக்கோம்லாம் சொல்கிறாங்க பெங்களூரு. ஆனால் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, பயங்கரமான வெயிலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகணுன்னா கஷ்டம்தான் கண்டுபிடிச்சி போகிறது. ஏன்னா லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கேனடாவில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் எழுதிருக்கு. இதை நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அவசரத்துக்கு.
ரோடெலாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அவங்களோட லாங்குவேஜ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆன்டிக் ஆர்ட்ஸுங்கிறது அவங்க ஃபஸ்ட்டு அவங்க லாங்குவேஜை தான் கொடுத்துருக்காங்க. எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கன்னடம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் லாங்குவேஜ் அவங்களுக்கு கன்னடம் தான். பட் நம்ம தமிழ்நாட்டிலையும் இதுமாரி வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவாஜி நகர் போயிட்டுருக்கோம். முக்கியமான விஷயம், பெங்களூர் வந்தீங்கன்னா வந்து நிறையா ஸ்கேம் நடக்குது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறையவே ஸ்கேம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் நிற்பாங்க. ஸோ அவங்க வந்து 30 rupees தான் வாங்க, நாங்கள் நல்லா லாட்ஜ் காட்டுறோம், ரூம் காட்டுறோன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்பிடாதீங்க. ஏன்னா அவங்க வந்து கமிஷன் அடிக்கிறாங்க நிறையாவே. ஸோ அவங்களாம் ஒரு கமிஷன் வச்சுருக்க ஒரு லாட்ஜில் அழைச்சிட்டு போய் இல்லை ஒரு ரூமில் அழைச்சிட்டு போயோ நம்மளை வந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து கமிஷன் பெறும் ஒரு மொக்கையான இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இறக்கி விட்டுட்டு போவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும். அது ரூமும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ வரீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸை மட்டும் எப்போவுமே நம்பாதீங்க. எல்லா ஆட்டோ டிரைவர்ஸையும் சொல்ல, ஒரு சில ஆட்டோ டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோவில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட்டோலேயும் போகாதீங்க. ஏன்னா இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நீங்கள் அப்படி ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ இருக்குது. ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த ரேப்பிடோவை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் ட்ரை பண்ணுறதே பெஸ்ட்டாக இருக்கும். மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்குது. அண்ட் மெட்ரோ கார்டு நீங்கள் மஸ்ட்டு வாங்கிக்கோங்க. 50 rupees தான் கார்டு, அது ரீஃபண்டும் கொடுத்துட்றாங்க. 100 rupeesக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 150 rupeesல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ கார்டு கிடச்சிரும். அண்ட் பெங்களூர் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மெஜஸ்டிக்கில் தான் இருப்பீங்க. மெஜஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸை நம்பாதீங்க. பெங்களூர் வரீங்கன்னா மஸ்ட்டு தமிழில் அதிகமாக பேசாதீங்க. ஏன்னா தமிழில் பேசினாலே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆட்டையை போட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஏமாந்துருக்கோம். இந்த விஷயத்தில் நிறையாவே வந்து ஏமாற்றிருக்காங்க. ஸோ சின்ன கடையில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இது வரையும் நம்மளை ஏமாத்துறாங்க. ராமேஸ்வரம் காஃபேலேயே பார்த்தீங்கன்னா எங்களை ஏமாற்றிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சிவாஜி நகர் போகிறோம். அங்கே போயிட்டு எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் அது பெங்களூர் இல்லையே இருக்குமோ? ஸோ இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸோட ஒரு ஏரியா. சப்ளை டிப்போர்ட் பெங்களூர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மிலிட்ரி ரிலேட்டடான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. ஃபீல்டு மார்ஷல் சாம், அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியோட பரேட்லாம் நடக்கிற ஒரு ஸ்பேஸு. நான் எடுக்கலாமான்னு தெரியல, பட் நம்ம எடுத்துகிட்டு வரோம். பரேட் பிளேஸ். ஸோ மிலிட்ரிஸ் பரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, அதுதான் இது. நம்ம வந்து ரீசெண்டாக வந்த அமரன் மூவியில் பார்த்துருப்போம், அந்த மாதிரியான ஸ்பேஸ் தான் இது. ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பரேட் கிரவுண்ட் அப்படிங்கிறது. ஸோ பெங்களூரில் இந்த மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ்ஸுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் பஸ்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஊரில் பஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் டிஃப்ரென்ஸாக இருக்குது. மற்றபடி நம்ம ஊர் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் குப்பை வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஏரியா கொஞ்சம் பெருசுங்கனால பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பெங்களூர் கொஞ்சம் டெவலப்பான ஊராக தான் இருக்குது. அது எப்போவுமே தெரியும் நம்மளோட கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருப்பாங்கன்ட்டு. பட் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸாக இருக்காங்க. ரோடும் சரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்காங்க. ஸோ பெங்களூர் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். பட் 2 daysக்கு பேக்கப் பண்ணிட்டு வாங்க. அதிகபட்சம் இருக்குன்னா உங்களுக்கு பட்ஜெட் ரொம்பவே செலவாகும். அதுவும் தமிழ் பேசுகிறீங்க நம்ம தமிழர்கள்னால் ரொம்பவே ஏமாத்துறாங்க.
இது என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கேரளாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. கேரளாவும் சரி கர்நாடகாவும் சரி ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸு. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி டேங்க்லாம் நிற்கிது, தெரியுதா உங்களுக்கு? ஆர்மி டேங்க் தானே அது? ஒரிஜினல் டேங்க்கா? நம்ம ஆர்மி எப்படி சொல்கிறது, நம்ம ஜிடிஏல விளையாடுவோம்ல அந்த டேங்க், அந்த டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ரியலான டேங்க்லாம் இங்கே கண்ணு முன்னாடி நிற்கிது. ஸோ அதே மிலிட்ரி கிரேட் அந்த கலர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்லாம் இருக்குது. உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க நம்மளாம், ஏன்னா எல்லாம் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இது பண்ணணும். எங்கே வந்துருக்கோம்? ஆக்சுவலி சிவாஜி நகரில் இது வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டாக. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படின்னாங்க ஸ்ட்ரீட். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். கிடைக்குமா? கிடைக்குமே. இந்த ஏரியாவாடா? ரோட்டை கிராஸ் பண்ணிப்போம். சென்னையில் எப்படி டி நகர் ஏரியாவோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ரொம்ப சீப்பாக வாங்கினா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு பெங்களூரில் இருக்குது. நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் ரேட்டில் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ரோடே சின்னதாக இருக்குது, அதுலேயும் அவ்வளோ காரை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸ்டூடியோ ஆல்ரெடி சொன்னேன்னா உங்களுக்கு, ஸ்டூடியோவில் பாருங்க, அவங்க கூட பாருங்கள் தெலுங்கு கன்னடத்தில் தான் எழுதியிருக்காங்க. ரெக்ஸு உள்ளே போகிறாரு, முன்னாடியே நம்ம போகிறோம். இந்த சைடு போனால் இந்த சைடும் ட்ரெஸ் லேடிஸ்க்கு தான் இங்கே அதிகமாக இருக்குது போல. அச்சா சந்தோஷமாக இருக்குது கேட்க, ஜாலியாக பேசலாம் போல. இப்போ ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லேடிஸ் ட்ரெஸ்ஸாக தான் அதிகமாக இருக்குது. பெங்களூர் வந்தாரா?
மகாலில் ரொம்ப கஷ்டம்தான். ரேட்டில் வந்தால் பயங்கரமாக இருக்குது இருக்கிற ஹேண்ட்பேக்ஸ்லாம். கேட்டு பாரு ரேட் என்னன்ட்டு. நடுவில் நிற்கிது. ரெட் ஷர்ட் தவிர போட்டிருக்க. உங்களுக்குன்னே உருவாக்கின ஏரியா மாதிரி இருக்குது. லைட் சவுண்டு கேட்குது. ஆச்சரியமாக இருக்குது. அதான் லைட்டு சிட்டிக்குள்ள நீ பார்க்கவே முடியாது. அப்போ ஆத்தர் சவுண்ட் தானே அது? लाल बज स्टॉल से लाल बज பேக் கடை தாண்டிட்டோம்ல. இல்லை இல்லை வா வா நம்ம ஒரு பேக் வாங்கணுமே அந்த கடையை. பழைய மாடல்ன்றாங்க எதுரா? ஆனால் 250க்கு அவ்வளோவா உள்ள போய் காமிச்சாங்க. ஆனால் இது தெரிஞ்சு 250க்கு தரதுலாம் ஆச்சரியம். இவ்வளோ பெரிய பேக் இதெல்லாம் இருக்குல்ல. இது மிந்த்ரா இல்லைலாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க போல. கரெக்டா? காஸ்மெட்டிக்ஸ். பர்ஃப்யூம் இருக்கு. உள்ள போயிட்டு போ கிளம்பலாம். கிளம்பிடலாம். நான் ஏதோ சரி ஏதோ வாங்க போகிற பொழுது அப்படின்னு நினச்சிருக்கேன். எல்லாம் போனோம்னா நாங்கள் ட்ரெஸ் வாங்கலாம். ஒரு வாட்டி புர்கா அன்மான்னு கேட்டுக்கிறோம். வீடியோவை பார்த்துட்டு புர்காலாம் கேட்டு வாங்காமல். ஸோ பார்த்தீங்கன்னா சாந்தி நகர் நம்ம போயிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிவாஜி நகர் போயிட்டு வந்துட்டோம். ஸோ சிவாஜி நகரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ்க்கான பொருள் மட்டும்தான் இருக்குது. பாய்ஸ்க்கான பொருள்லாம் அவ்வளோவா இல்லை. ஸோ வீட்டுக்கும் நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ அதை அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு லூலு மால் போகிறோம். அங்கே வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லை. ஸோ இவ்வளோ தான் நம்ம ட்ரிப்பு முடியுது. இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. ஸோ 3:30 மணி வரையும் நம்ம இங்கே இருந்திருக்கோம். ஸோ 8:45க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சாந்தி நகரில் பஸ்ஸு. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து கும்போணம் போகிறோம். ஸோ ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணனால நம்ம போய் ஆகணும். ஸோ இப்போ போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லூலு போகிறோம். ஸோ லூலுவில் முடிஞ்ச அளவு வீடியோ எடுக்க அலோடு இல்லை. முடிஞ்ச அளவு நான் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சால் பண்ணி பார்க்குறேன். ஆல்ரெடி லூலு வீடியோ வந்திருக்கும். ஸோ அதை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.